ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்க நிலையில புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பகுதியில மாடுபிடி வீரர்கள் தங்களுடைய காளைகளுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. அது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியில முதல்ல. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வரும் 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட உள்ளது. இதற்காக அலங்காநல்லூரில் அமைந்துள்ள வாடிவாசலுக்கு வர்ணம் தீட்டப்பட்டு புது பொலிவு பெற்றுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு அதிக அளவில் காளைகள் பங்கேற்கும் என காளை உரிமையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அலங்காநல்லூர் ரங்கராஜபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளை காளை வளர்ப்பவர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். காளைகளுக்கு சத்தான உணவுகளை வழங்கி ஆரோக்கியமாக வளர்த்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். 2 வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்கல. இந்த வருஷம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. எந்த வருஷமும் இல்லை, இந்த வருஷம் அலங்காநல்லூர் மிக பிரம்மாண்டமாகவும் இருக்கும். மாடுபிடி வீரர்களும் மாடு வளர்ப்பவர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பார்வையாளர்கள் அதை விட ஆர்வமாக இருக்காங்க. இத்தனை வருஷத்தில் வராத கும்பல் இந்த வருஷம் எல்லா இடத்துலையுமே நிறைவாக இருக்கும். மண்ணை குத்தி பழக்குதல், பாய்ச்சல், ஓட்டப்பயிற்சி, மாதிரி வாடிவாசல் பயிற்சி உள்ளிட்ட சிறப்பு பயிற்சிகள் காளைகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வாடிவாசல் செல்லும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பயிற்சி பெற்று வருகின்றனர். முன்னாடி நீந்தணும் இப்போ தண்ணிக்குள்ள, அப்போதான் அந்த மாடை கட்டையில் எங்களுக்கு நல்ல கிரிப்பு கிடைக்கும். அது எப்படின்னா மாடு இப்போ நீந்த விடணும்னா மாடோடய நாங்கள் நீந்தணும். மாடுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா மாடு இப்போ வாரம் வாடியில் விட்டு பழக்க நாங்களும் பழகிக்கோ. இப்போ சும்மா 2 வருஷமாக ஜல்லி இருந்துச்சு, நாங்கள் பழகாமல் நல்லா பழகிருக்கோம். இப்போ அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாரம் நடக்க போகுது. இதுலேயும் நாங்கள் ஃபுல்லாக மாடு பிடிக்க இறங்குவோம். இளைஞர்களின் எழுச்சிமிகு போராட்டத்திற்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி கிடைத்திருப்பதால் வழக்கத்தை விட இந்த ஆண்டு வெகு விமர்சையாக நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கின்றனர். மதுரை அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு எப்பொழுது நடைபெறும் என்ற மிகவும் எதிர்பார்ப்புடன் மாடுபிடி வீரர்கள் மற்றும் இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவருமே காத்துக் கொண்டுள்ளனர். விக்னேஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.